அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஆருத்ரா தரிசனம். எம்பெருமான் ஈசனின் பூஜைகளில் பிரதோஷம், பௌர்ணமி, சிவராத்திரி என்று பல சிறப்பு வாய்ந்த பூஜைகள் ஆண்டுதோறும் வருகின்றன. அவற்றில் மிக சிறப்பான ஒரு பூஜை, ஒரு தரிசனம்தான் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்வார்கள். இது ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று எம்பெருமான் சிவதாண்டவம் நடத்தியதான் இந்த பூஜையின் சிறப்பாகும். இது பாவத்திலிருந்து விலகி புண்ணியத்தை நோக்கி மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகவும், பெண்கள், சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவருக்காக, ஆரோக்கியத்துக்காகவும், ஆயுசுக்காகவும் பூஜை செய்வதாகவும், சுமங்கலியாக இருக்கிறவர்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும், திருமணத்துக்காக காத்திருப்போர் நல்ல கணவன் அமைய வேண்டும் அல்லது ஆண்கள் நல்ல மனைவி அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்ற பூஜையாகவும், குறிப்பாக பெண்கள், சுமங்கலி பெண்கள் திருமாங்கல்யம் மாற்றிக்கொள்ளும் நாளாகவும் இந்த திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகும். இது நடராஜர் மூர்த்தியின் மிகப்பெரிய ஒரு அவதார நடனமாகும். இது சிறப்பாக 5 இடங்களில் நடன சிறப்புகள் நடைபெற்றாலும் இது அனைத்து சிவன் கோயிலிலும் இந்த சிவபூஜை நடைபெறும். குறிப்பாக சிதம்பரத்தில் தெல்லையில் நடக்கும் அதி அற்புதமான பூஜையும், அடுத்து சென்னை திருவள்ளூர் அருகே உள்ள திருவலங்காடு என்கின்ற மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான அருமையான சிவன் கோயில் நடராஜர் அவருடைய ரத்தன சபையிலும் மிக மிக சிறப்பாக இந்த ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது என்பது மிக நமக்கு எல்லாம் ஒரு அருட்பிரசாதமாக கருதப்படுகிறது. ஆகவே அன்று கூடுமானவரை முடிந்தவர்கள் சிவபெருமான் வழிபாடு, நடராஜர் மூர்த்தியோட வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்கள். அதிலும் மிக குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சிவ தரிசனம் அன்று காண வேண்டும். காரணம், அவருடைய ஜென்ம நட்சத்திரம் சிவபெருமானுடைய வழிபாட்டோடு வருகின்ற இந்த ஆருத்ரா அன்று சென்று வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து மிக மிக சிறப்பான செயல்பாடுகள், செல்வ வளம், குடும்ப வளர்ச்சி, கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லாபம், தொழில் வளர்ச்சி போன்ற அனைத்து விஷயங்களிலும் மறுபிறப்பு எடுத்தது போன்ற ஒரு சிறப்பு உள்ள ஒரு அற்புதமான நாள்தான் இந்த ஆருத்ரா தரிசனம். சிவ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம். ஓம் நமச்சிவாய நமக. நன்றி.